அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் ப்ராசஸில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் பை ஒன்னாக இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ அலைடு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷரிஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரே ஒரு சேனல் நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் மட்டும் தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் போடுறதுல நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன், ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு அப்ளிகேஷன் இது. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபிஷரி சயின்ஸ் மட்டும் தான் இதில் ஜாயின் பண்ணியிருது. இந்த வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனும் இதில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதுல முக்கியமாக நீங்கள் எதெல்லாம் பார்த்துக்கணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அப்ளிகேஷன் ஃபார் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் உங்களுக்கு கிளியராக கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்லி டிஎன்ஏயு கோர்ஸ் ஒன்லி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷரிஸ் மட்டும் பண்ண போகிறீங்களா அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. இல்லை போத் டிஎன்ஏயு அண்ட் ஆல்சோ ஃபிஷரி சயின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு கிளியராக கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் கிளியராக அப்ளிகேஷன் போடும்போதே போடணும். சார் நான் மறந்து போய் ஃபிஷரி போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. அதை எல்லாருமே நீங்கள் கரெக்டாக போடணுன்றதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணி நம்ம கிளியராக சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து போத்துன்னு கூட கொடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமிக்கா இல்லை ஒகேஷனலா அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி நம்ம டிஎன்ஏயு அப்ளிகேஷனில் எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகே, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிளியராக பார்த்துக்கோங்க. வாண்ட் டு ஸ்டடி அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் ஆஃபர்ட் பை அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும், ஸோ எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இதில் நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் நீங்கள் தெரியாமல் நோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியை நீங்க அப்ளை பண்ண முடியாம போய்டும். ஸோ மறக்காம எல்லாரும் போயிட்டு அண்ணாமலை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுல நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் எல்லாருமே கேட்டுருந்தாங்க, சார் தமிழ் மீடியத்துக்கு நம்ம எப்படி ஜாயின் பண்றது? டிஎன்ஏலே அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வாண்ட் டு ஸ்டடி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளியராக போயிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் மீடியம் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். இதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் காலேஜ் செலெக்ஷன், கோர்ஸ் அண்டு காலேஜ் செலெக்ஷன் எப்படி சார் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, ஓகேங்களா, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, தஞ்சாவூர். ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து இந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவண்ணாமலையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ், அதாவது இந்த கரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, இது எல்லாமே நியூலி ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ் இந்த எல்லாமே. ஸோ இதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது, சரி ஓகே நீங்கள் இப்போ அக்ரி வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜை பற்றி சொல்லியிருக்கீங்க, அஃபிலியேட்டட் காலேஜஸ் எப்படி சார் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அஃபிலியேட்டட் காலேஜ் சூஸ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஆதிபராசக்தி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு தந்தை ரோவர் கொடுத்துருக்காங்க, வானவராய காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, பிஜிபி, இமயம், ஆர்விஎஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதிபராசக்தி ஸ்டார்ட் பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை ரோவர் ஸ்டார்ட் பண்ணாங்க, வானவராயர், அடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ண இயரை கொடுத்துருக்காங்களே வழி இதில் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை. ஏன்னா முக்கியமாக நல்ல காலேஜ் எதுன்றது ரொம்பவே முக்கியம். எந்த காலேஜ் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படின்றது இதில் ரொம்பவே முக்கியம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை பார்க்குறதே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குமரகுரு எக்ஸலண்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே கீழே இருக்குது. அதே போல் நிறைய காலேஜஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி பேசிஸில் தான் இதை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும்.
ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்களோட கட் ஆஃப், அவங்களோட கம்யூனிட்டி, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குது, எனக்கு பெஸ்ட்டான காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வேணும் சார், அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு தாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போட்டு தரத்துக்கு நாங்கள் ரெடியாகவே இருக்கோம். எங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த வீடியோவோட லிங்க்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்களே வந்து அப்ளிகேஷன் போட்டு தரோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் இதை மட்டும் உங்கள் கட் ஆஃப் உங்கள் கம்யூனிட்டிக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை உங்கள் நேட்டிவ்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இதில் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க நம்ம என்ன பண்ணுறோம் கிளியராக. ஸோ இதில் பார்க்கும்பொழுது அஃபிலியேட்டட் காலேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அஃபிலியேட்டட் காலேஜ் தாண்டி போய் கீழே போய் பார்க்கும்பொழுது இதுக்கு கீழே தான் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வருது. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் அங்கே பார்த்தீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு அஃபிலியேட்டட் காலேஜ் கீழே தான் வந்து ஹார்டிகல்ச்சர் கோயம்புத்தூர், ஹார்டிகல்ச்சர் பெரியகுளம், ஹார்டிகல்ச்சர் ஜீனூர் அது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபாரஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் எவ்வளோ கீழே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதை நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன். இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் தாராளமாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் முக்கியமாக சொல்ல வந்தது இந்த வீடியோவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. டாக்குமெண்ட்ஸை பற்றி சொல்லணும் தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்ளிகேஷன் போடும்பொழுது. ஸோ அதனால தான் ஒன் பை ஒன்னாக எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஃபோட்டோஸ், ஓகேங்களா, என்ன ஃபார்மட், ஜேபிஜே ஃபார்மட்லையா இல்லை ஜேபிஜி ஃபார்மட்லையா நீங்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிக்னேச்சர், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணணும். ஒன் பை ஒன்னாக நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசி மட்டும் டபுள் பேஜ் இருக்கும். அதனால் இதை மட்டும் பிடிஎஃபாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பிடிஎஃபாக இந்த ஒரு இதை மட்டும் பிடிஎஃப் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுருந்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். இது இல்லாமல் யாரும் போய் அவசரப்பட்டு அப்ளிகேஷன் போடுறாதீங்க. அப்ளிகேஷன் உங்களுக்கு டேட் எப்போ சொல்லியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 6 வரைக்கும், நமக்கு ஜூன் 6 வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. யாருமே அவசரப்பட்டு யாரும் போய் போட்டுறாதீங்க. ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் கம்பல்சரி எல்லாம் வச்சிருக்கீங்களா, கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட், அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாம் இருந்தால் தான் அப்ளிகேஷனே போட முடியும். இன்னும் யாருமே வந்து டிசி யாரும் வாங்கவே இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிசியை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு யாரும் போய் போட்டிருக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஏன்னா இந்த டவுட்ஸை தான் ரொட்டீனாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணியும் அண்ட் ஆல்சோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் எந்தெந்த காலேஜ் கிடைக்கும், அதே போல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், எல்லா காலேஜுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் தேவை அப்படின்றது தான் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறோம். அதையும் மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.